மனுஷனாக பிறந்தாச்சு, இந்த வாழ்க்கையை வாழ்ந்து தான் ஆகணும். இதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. வாழ்க்கையில் என்ன தேவை? 4 முக்கியமான விஷயம்: ஹெல்த்து, வெல்த்து, ஹாப்பினஸ் அண்டு ரிலேஷன்ஷிப். இந்த 4லும் பிரச்சனை வருமா அப்படின்னா வரதான் செய்யும். அந்த பிரச்சனையை நம்ம ஹேண்டில் பண்ணுற விதத்தில் ஹேண்டில் பண்ணோம்னா ஈஸியாக ஓவர் கம் பண்ணி வந்துடலாம். அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது என்னன்னாக்கா, சேஞ்ச் ஒரு ஃப்ரீக்குவன்சி, சேஞ்ச் ஒரு லைஃப். அது என்ன ஃப்ரீக்குவன்சி எப்படி மாற்றுறதுன்னா, சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். நம்மளுடைய தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் தான் எனர்ஜி. இந்த எனர்ஜி தான் வைப்ரேட் ஆகுது சர்டன் ஃப்ரீக்குவன்சியில். அதே மாதிரி ஒரு ஃப்ரீக்குவன்சியை அட்ராக்ட் ஆகும் யூனிவர்ஸ்லேருந்து. இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லப்போனால், ரேடியோ நம்மளை சுற்றி ஃப்ரீக்குவன்சி இருக்க தான் செய்யுது. எந்த ஸ்டேஷனில் நம்ம பாட்டு கேட்கணும் அப்படின்னு விருப்பப்படுறோமோ அந்த ஸ்டேஷனுக்கு உண்டான ஃப்ரீக்குவன்சியை டியூன் பண்ணால் கனெக்ட் ஆகி அந்த ஆடியோ கேட்குறோம் இல்லையா? அதே மாதிரி நம்மளுடைய எண்ண உணர்வுகள் அதிர்வுகளாக மாற்றப்பட்டு ஒரு சில அலைவரிசையில் பிரபஞ்சத்தை நோக்கி போகுது. அதே மாதிரி உள்ள அலைவரிசையை தான் மேட்ச் பண்ணி நம்ம வருது. இதுதான் ஒத்தவை ஈர்க்கும் அப்படின்றது. அப்போ இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணுறது? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய ஃப்ரீக்குவன்சியை சேஞ்ச் பண்ணணும். அப்போ அந்த ஃப்ரீக்குவன்சியை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்ற சூட்சுமத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, வெரி சிம்பிள். ஜஸ்ட் 5 மினிட்ஸ் என் நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள். கால் பண்ணி என்னன்றது, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதை சொல்லுங்கள். அது எப்படி ஃப்ரீக்குவன்சி சேஞ்ச் பண்ணோம் அப்படின்ற அந்த கைடன்ஸை நான் கொடுங்க. ஜஸ்ட் 5 மினிட்ஸ் தான். பிரச்சனைகளோடு வாழ பழகாதீர்கள். அது மேலும் பல பிரச்சனைகள் தான் உருவாக்கும். சேஞ்ச் யுவர் ஃப்ரீக்குவன்சி, சேஞ்ச் யுவர் லைஃப். அப்படியே சொல்கிறேன், பிரச்சனையோடு வாழ பழகாதீர்கள். சொல்யூஷன் இருக்குது. சேஞ்ச் யுவர் ஃப்ரீக்குவன்சி, சேஞ்ச் யுவர் லைஃப். தேங்க்யூ.